வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கத்திரிக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன வேணும்னு சொல்கிற பாருங்க. 1/4 கப்பு வந்து பாசிப்பருப்பு, மூங் தால், அப்புறம் கடலைப்பருப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சென்னா தால். இது ரெண்டுத்தையும் நல்லா அலம்பிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா பாருங்கள், நான் வந்து ஏற்கனவே வந்து வேக வச்சுருக்கேன். ஒரு 3/4 பதம் வந்துடுது பாருங்கள். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பெருங்காயம், இந்த பெருங்காயம் கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்து வேக வச்சுருக்கேன். ஊற வச்ச பருப்பை போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயமும் மஞ்சள் பொடியும் சேர்த்து வேக வச்சுட்டுருக்கேன். பாருங்கள், பாதி வெந்துடுது பாருங்கள். ஒரு 3/4 பதம் வெந்துடுது இல்லையா? இப்போ என்ன பண்ணுங்கள், நான் கத்திரிக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இந்த பாருங்கள், தண்ணியில் போட்டு வச்சுட்டுருக்கேன். இதை அப்படியே எடுத்து அதில் போடுங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிய விட்டுட்டு கத்திரிக்காயை மட்டும் போடுங்க. கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருவோம். வெந்துடும். அது மாதிரி பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சொன்னேன் இல்லையா, பெருங்காயத்தூள் இருந்தால் கூட போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு வேக வச்சுக்கலாம். நாம் இப்போ இந்த கத்திரிக்காய் வேகிற அளவு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ கத்திரிக்காய் வேகிறதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, வந்து 1/4 கப்பு தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். இல்லை 1/4 மூடி தேங்காய் வந்து கூட குறைச்சி போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம், வரமிளகா, ரெட் சில்லி வந்து ஒரு 3 ரெட் சில்லி எடுத்துட்டுருக்கேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். வேகிறதுக்குள்ளே தேங்காய், ஜீரகம், வரமிளகா அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். இப்போ தேங்காய், வரமிளகா, ஜீரகம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். கத்திரிக்காய் வந்து வெந்துடுதான்னு பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா அளவாக தண்ணி விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக வெந்து வரும். இல்லைனா ஓட இருக்கும், தண்ணியாக இருக்க வேண்டாம். நம்ம கூட்டு தானே, நம்ம தொட்டுண்டு சாப்பிட்ற மாதிரியும் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இல்லையா? அதனால் தண்ணி நிறைய விடாதீங்க. இந்த மாதிரி அளவாக விட்டு வேக வைங்க. அடிகனமான பாத்திரம் இருந்தால் இது மாதிரி வைங்க. குக்கரில் வைக்க வேண்டாம், ஏன்னா குக்கரில் வச்சிங்கன்னா கத்திரிக்காய் வந்து ரொம்ப குழஞ்சி வெந்து போயிடும். இந்த மாதிரியே பண்ணுங்கள். மூடி வச்சிடுறேன் நான், வேகட்டும். கத்திரிக்காய் வந்து வெந்துடுதான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுத்து. நம்ம வந்து அரைச்ச விழுதை வந்து சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுப்போம். இது ஒரு சின்ன லைட்டாக ஒரு கொதி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து தாளிச்சு கொட்டிக்கலாம். நான் இந்த பக்கம் கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் காயிட்டோம் பாருங்கள். எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய பாருங்கள், நம்மளுடைய கத்திரிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுது. இப்போ இது வந்து நீங்கள் வந்து நல்ல சூடாக சாதத்தில் வந்து நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கெலாம் கூட தொட்டுக்கலாம். அது மாதிரி நம்ம தேங்காய் தொகையில் நான் ஒன்று பண்ணி காமிச்சேன் இல்லையா, தேங்காய் தொகையிலுக்கு தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து கத்திரிக்காய் கூட்டு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ரெசிபியோட சமைக்கிறேன்.